மன்னாருக்கு நீங்கள் வருகை தந்து இந்த மன்னார் மக்களின் உரிமையையும் மன்னார் மக்களின் வளங்களையும் மன்னார் மக்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக அமைதி வழியிலே ஒன்றிணைந்து இந்த மகஜரை கையளிக்க தீர்மானித்திருக்கின்றோம். இலங்கை அரசாங்கமும் அல்லது பொறுப்பு வாய்ந்தவர்களும் செவிசாய்ப்பதாக இல்லை. மக்களை எந்த வகையிலே ஏமாற்றி இந்த திட்டங்களை பின்கதவினால் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு துணிப்பிலே இலங்கை அரசாங்கம் இருக்கிறது. மன்னார் மாவட்டத்திலே மன்னார் மக்களுக்கும் கடற்றொழிலாளர்களுக்கும் பாதிப்பாக இருக்கின்ற இல்மனைட் அகழ்வு, காற்றலை மின்சாரம், வெளிநாட்டு படகுகள் அல்லது இந்திய படகுகளின் சட்டவிரோத தொழில்முறை, அதே போன்று சூழலுக்கும் மன்னார் மாவட்டத்திற்கும் பாதிப்பான பண்ணை முறைகளை நிறுத்த கோரி இந்த அமைதி பேரணியை முன்னிறுத்தி இருக்கின்றோம். வடமாகாண கடற்றொழிலாளர்களும் இலங்கையினுடைய ஏனைய கடலோர மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற கடற்றொழிலாளர்களும் இணைந்து வடக்கு மாகாணத்திலே 4 மாவட்டங்களிலும் ஒவ்வொரு வளங்கள் இருக்கின்றது. அதிலும் அதிக வளமாக இருக்கின்ற எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை மன்னார் மாவட்டத்தின் வளத்தை பாதுகாப்போம் என்ற தொனிப்பொருளிலே எதிர்வருகின்ற 10ஆம் திகதி 9ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு மன்னார் மாவட்டத்திலே இலங்கை கடற்றொழிலாளர்களும் வடமாகாண கடற்றொழிலாளர்களும் இணைந்து அமைதி பேரணியாக அமைதி பேரணியை மேற்கொண்டு இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கும் கடற்றொழில் அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் மன்னார் வளத்தை பாதுகாக்க கோரும் மகஜர் ஒன்றை நாங்கள் கையளிக்க இருக்கின்றோம். இது இலங்கையிலே இருக்கிற ஒட்டுமொத்த மீனவ அமைப்புகளின் ஆதரவை பெற்று முதலிலே வடக்கு மாகாணத்திலே இந்த பேரணி மன்னார் வளங்களை பாதுகாப்போம் என்ற தொனிப்பொருளிலே வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. இதற்கு தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறது. அதே போன்று எங்களுக்கு தென்னிலங்கை சகோதர மீனவர்கள் பகுதியிலே இருந்து கிட்டத்தட்ட 13 மாவட்டத்திற்கு மேலிருந்து தென்னிலங்கை மீனவர்கள் மீனவ பெண்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு வடக்கு கடற்றொழிலாளர்களிலே குறிப்பாக மன்னார் மாவட்டத்தை வளத்தை பாதுகாப்பதற்கு அவர்கள் பூரண ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்குகின்றார்கள். மன்னாரிலே பல அமைப்புகள் மன்னார் வளத்தை பாதுகாப்பதும் மன்னார் மக்களின் இருப்பை வலியுறுத்தியும் தொடர்ந்து பல போராட்டங்கள் செய்து வந்தாலும் கூட இலங்கை அரசாங்கமும் அல்லது பொறுப்பு வாய்ந்தவர்களும் செவிசாய்ப்பதாக இல்லை. மக்களை எந்த வகையிலே ஏமாற்றி இந்த திட்டங்களை பின்கதவினால் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு துணிப்பிலே இலங்கை அரசாங்கம் இல்மனைட் அகழ்வு, காற்றலை மின்சாரம், வெளிநாட்டு படகுகள் அல்லது இந்திய படகுகளின் சட்டவிரோத தொழில்முறை, அதே போன்று சூழலுக்கும் மன்னார் மாவட்டத்திற்கும் பாதிப்பான பண்ணை முறைகளை நிறுத்த கோரி இந்த அமைதி பேரணியை முன்னிறுத்தி இருக்கிறது. இருந்தாலும் கூட இது ஒரு தேர்தல் காலமாக இருந்தாலும் கூட எங்களுக்கு எங்களுடைய உரிமை எங்களுடைய இறமை முக்கியம் என்ற தொனிப்பொருளிலே தான் இந்த அமைதி பேரணியூடாக ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் கூட இந்த அமைதி போராட்டத்தை நாங்கள் செய்ய முன்வந்திருக்கின்றோம். எனவே இந்த வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஏற்பாட்டிலே தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் அனுசரணையிலே 10ஆம் தேதி காலை 10 மணி அளவிலே நடைபெற இருக்கின்ற இந்த அமைதி பேரணிக்கு மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற சிவில் அமைப்புகள், புத்துஜீவிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஏனைய பொதுமக்கள் இது மன்னார் மாவட்டத்தை வளத்தை பாதுகாக்குவதற்காக நீங்கள் ஒன்றிணைந்து இந்த அமைதி பேரணியிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் சார்பாகவும் நாங்கள் இந்த கோரிக்கையை விடுவதோடு அதிலும் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கட்டாயமாக கலந்து கொண்டு நீங்கள் அரசுக்கு ஒன்றை மக்களுக்கு ஒன்றை சொல்லாது மக்கள் முன்னிலையிலே வந்து மன்னார் வளத்தை பாதுகாப்பதற்கு மக்களோடு மக்களாக நின்று இந்த திட்டங்களை எதிர்ப்போம் என்ற செய்தியை அந்த பேரணி ஊடாக இந்த ஜனாதிபதிகளுக்கும் தற்போது இருக்கிற ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி எதிர்காலத்தில் வர இருக்கிற ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி மன்னார் மக்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்ல மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்
உறுப்பினர்கள், அரசியல் கட்சிகள், ஏனைய மத தலைவர்கள் ஒன்றுபட்டு இந்த போராட்டத்துக்கு வருமாறு நாங்கள் மீனவ சமூகம் சார்பாகவும் மன்னார் மக்கள் சார்பாகவும் வடமாகாணம் சார்பாகவும் இந்த கோரிக்கையை விடுவதோடு அதேபோன்று எங்களுக்கு தென்னிலங்கையிலிருந்தும் சகோதர மீனவர்கள், மீனவ பெண்கள் இந்த போராட்டத்துக்கு கலந்து கொள்கின்றார்கள். அதேபோன்று வடக்கிலே யாழ் மாவட்டத்தில் இருந்தும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்தும், கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்தும் மீனவர்கள், மீனவ பெண்கள் இந்த மன்னார் வளத்தை முதலிலே பாதுகாப்பதற்கென்ற முயற்சியோடு இந்த போராட்டத்துக்கு வருகை தர இருக்கின்றார்கள். எனவே வடமாகாணத்தை பிரதிபடுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மக்கள், நலன் விரும்பிகள், புத்திஜீவிகள் உங்கள் அனைவரையும் வடமாகாணத்திலே இருந்து, வடமாகாணத்திலே வளம் பொருந்திய முக்கியமான ஒரு பகுதி பிரதேசமாக கருதப்படுகின்ற மன்னாருக்கு நீங்கள் வருகை தந்து இந்த மன்னார் மக்களின் உரிமையையும் மன்னார் மக்களின் வளங்களையும் மன்னார் மக்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக அமைதி வழியிலே ஒன்றிணைந்து இந்த மகஜரை கையளிக்க தீர்மானித்திருக்கின்றோம். வடமாகாண கடற்றொழிலாளர்களும் இலங்கையினுடைய ஏனைய கடலோர மாவட்டத்தை பிரதிபடுத்துகின்ற கடற்றொழிலாளர்களும் இணைந்து வடக்கு மாகாணத்திலே 4 மாவட்டங்களிலும் ஒவ்வொரு வளங்கள் இருக்கின்றது. அதிலும் அதிக வளமாக இருக்கின்ற எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை, மன்னார் மாவட்டத்தின் வளத்தை பாதுகாப்போம் என்ற தொனிப்பொருளிலே எதிர்வருகின்ற 10ஆம் திகதி 9ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு மன்னார் மாவட்டத்திலே இலங்கை கடற்றொழிலாளர்களும் வடமாகாண கடற்றொழிலாளர்களும் இணைந்து அமைதி பேரணியாக அமைதி பேரணியை மேற்கொண்டு இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கும், கடற்றொழில் அமைச்சர் அவர்களுக்கும், மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் மன்னார் வளத்தை பாதுகாக்க கோரும் மகஜர் ஒன்றை நாங்கள் கையளிக்க இருக்கின்றோம். வணக்கம், என் பேர் யோசப் பிரான்சிஸ். நான் வடமாகாண அணியத்தின் தலைவராக செயல்படுகிறேன். 10ஆம் தேதி மன்னார் வளங்களை பாதுகாப்போம் என்ற தோரணையில் நாங்கள் நடத்தும் பேரணி சம்பந்தமாக முன்னாயத்த நிகழ்வு செய்வதற்காக இன்று நாங்கள் கூடியிருக்கின்றோம். மன்னார் தீவிலே 4 விடயங்கள் இனங்கண்டுள்ளோம். கூடுதலாக கனியம்மன் அகழ்வு, காற்றலை மின்சாரம், இந்திய நிலுவைப் படகு மற்றும் இலங்கை அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட தொழில்முறைகள் என நிறைய விடயங்கள் இனங்காணப்பட்ட போதிலும் நாங்கள் முதலில் வடமாகாண இணையம் சார்பாக இந்த பேரணியை நடத்துவதற்கு இருக்கின்றோம். இதிலே 4 மாவட்ட மீனவர்களும் ஏனைய அரசு சார்பற்ற நிறுவனங்களின் உதவியாளர்களும் தென்னிலங்கையில் உள்ள வந்த மக்களுடன் சேர்ந்து இந்த பேரணியை நிகழ்த்தி, இந்த பேரணியானது நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு எங்கள் மன்னார் தீவை காப்பாற்றும் முகமாக எடுக்கும் முயற்சியாக நாங்கள் வெளிப்படுத்துவதற்காக இருக்கின்றோம். ஆகவே இதனை விரிவாக எங்களது இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர் அவர்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். நன்றி. வணக்கம். இன்றைய தினம் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஏற்பாட்டில் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் அனுசரணையோடு